நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி முழுமையாக நாம் அதை என்ன செய்வோம், தியானிப்போம். கடந்த வாரத்திலே நாம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன செய்தோம், அந்த 2 சாட்சிகள் யார், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைகள் என்ன என்பதை குறித்து சிந்தித்தோம். அவர்கள் இரத்த சாட்சியாக இருவரும் மரிக்க போறாங்க. அவருடைய பிரேதங்கள் எங்கே கிடக்க போகிறது, பின்பாக அந்த நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு கூட போகிற விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நம்ம போன வாரத்தில் சிந்தித்தது. இந்த வாரத்தில் வெளிப்படுத்துதல் விசேஷத்துல 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான சத்தியத்துக்கு உள்ளாக நம்ம என்ன செய்ய போகிறோம். அங்கே முதல் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேலே 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன என்பதை குறித்து நாம் என்ன செய்கிறோம், சிந்திக்கிறோம். இந்த பகுதியை கத்தோலிக்க சபைமார்கள் யாராக சொல்லுகிறார்கள், இந்த ஸ்திரீ யார் என்று அவர்கள் சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இவங்க தான் மரியாள். மரியாள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க, பெக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12ஆம் அதிகாரத்துல இருக்கிற இந்த ஸ்திரீயை மரியாளுக்கு அவர்கள் ஒப்பிட்டு, அதாவது அவங்களுடைய நினைப்பு என்னன்னா, இதை மரியாளோடு ஒப்பிட்டு மரியாளை ஒரு பெரிய கணமாக என்ன செய்யணும், கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதியை அவர்கள் சுட்டி காட்டுவாங்க. ஆனா நன்றாக இந்த பகுதியை நீங்க தியானிக்கும் போது இது வெறுமனே மரியாளை மட்டும் குறித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இல்லை என்பதை நம்மால் என்ன செய்ய முடியும். மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார்கள் என்பது உண்மைதான். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 12இல் வருவது மரியாளை குறித்து இல்ல என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக நாம் எந்த ஒரு மனிதனுக்கும், அதாவது வேதாகமும் சொல்லாத ஒரு கணத்தை தூக்கி கொடுப்பது அது தவறான விஷயம். ஒரு சகோதரர் கூட, கத்தோலிக்க சபையை சார்ந்த ஒரு சகோதரர் கூட சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன். அவங்க என்னன்னா, புரொட்டஸ்டன்ட் சபையை குறித்து அவர் வைக்கிற ஒரு கடுமையான, இன்னும் சொல்ல போனா ஒரு போதிய அறிவில்லாமல் அவர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, தாயை மதிக்க தெரியாதவர்கள் எல்லாம் மனிதர்களா என்று சொல்லி அவர் பேசுறாரு. என்ன சொல்லி வர்றாரு, புரொட்டஸ்டன்ட் சபைகள்லாம் தாயை என்ன செய்யறது இல்லையா, மதிக்கிறது இல்ல. தாயை நாங்க மதிக்கிறனாலதான் தாயாகிய மரியாளுக்கு நாங்க என்ன பண்றோம், சப்பரம் இழுக்கிறோம். தாயாகிய மரியாளை தூக்கி வைத்து என்ன செய்யறோம், கொண்டாடுறோம். அவங்க பேர்ல நாங்க ஜெபிக்கிறோம். அவங்க சிலையை செஞ்சு நாங்க வழிபாடுகளை என்ன செய்யறோம். இதுதான் தாய்க்கு கொடுக்கிற மரியாதையா. நல்லா கவனிங்க, நாமும் தாயை மதிக்கிறோம் தான். நமக்கு கொடுக்கப்பட்ட தாயை நம்ம என்ன செய்யறோம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மதிக்கிறோம் தான். அதை தாண்டி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு காரணமாக இருந்த ஆண்டவர் பயன்படுத்தின மரியாதை நாம என்ன செய்யறோம்னா மதிக்கிறதா. அவங்க யாரும் புரொட்டஸ்டன்ட் எந்த ஒரு சபை பிரிவினரும் பாத்தீங்கன்னா மரியாதை கனவீனப்படுத்துகிறவர்கள் யாராலும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நிச்சயமாக எல்லோருமே மரியாதை என்ன செய்யறோம், கனப்படுத்துகிறோம். ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு அர்ப்பணிச்ச ஒரு பெண்மணி நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அன்னைக்கு சமூகத்துல கணவன் திருமணம் பண்ணல, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. திடீரென்று தேவதூதன் சொல்றாரு, நீ என்ன செய்ய போற, ஒரு குழந்தைய பெறப்போகிற, உலக ரட்சகரை பெறப்போகிறேன்னு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சமூகத்தால் அவர் எப்படி கருதப்படுவாங்க. இன்ன வரைக்கும் ஒரு சாரார் மரியாதை கொச்சைப்படுத்துகிற ஒரு கும்பல் என்ன செய்துதான் இருக்குது, தவறான வழியிலே இயேசு பிறந்தவர் என்று குற்றம் சாட்டுகிற குரூப்பு. அன்னைக்கு யாரோ ஒருவர் அப்படி குற்றம் சாட்டின விஷயங்கள் இன்னைக்கும் அதை எடுத்துக்கொண்டு பேசுகிறவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இயேசு கிறிஸ்துவை விபச்சார இதுல பிறந்தவர் என்று சொல்லி குற்றஞ்சாட்டுகிறவர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கதான் செய்யறாங்க. அன்னைக்கு சில யூதர்கள் அப்படி பழி சாட்டினாங்க மரியாதை. அன்னைக்கு பழி சாட்டக்கூடிய ஒரு குரூப் இருந்துச்சு. ஏன்னா பரிசுத்த ஆவியினால் பிறந்தது மரியாளுக்கு தெரியும், பரிசுத்தவான்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் அவங்களுக்கு வெளிப்பாடு இருந்திருக்கிறது. ஆனா ஒரு சில கூட்டத்தாருக்கு அந்த வெளிப்பாடு என்ன இல்ல, அவங்களுக்கு அது தெரியல, அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை. அப்படிங்கிற போது மரியாளை கொச்சைப்படுத்தின ஒரு சின்ன கூட்டம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே இருந்தது. அந்த கூட்டம் தொடர்ந்து மரியாளையும் கொச்சைப்படுத்தினது. இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுச்சு, அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு தான் வந்துச்சு பல இடங்களிலே. இதை நீங்க வேதத்தை உள் ஆராய்கிறவர்களுக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவ மேல அன்னைக்கு அபாண்டமாக இப்படிப்பட்ட பழிகளை போட்டு கொச்சைப்படுத்தின நபர்கள் என்ன செய்யதான் இருந்தாங்க, இருக்கதான் செஞ்சாங்க.
அப்ப அந்த காலத்திலே மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்க அவர் மனமுகந்து ஒப்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா? அதை மரியாள் எப்படி எடுத்தாங்கன்னா, கிருபையாக அதை என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. எனக்கு அந்த வாய்ப்பை தந்த தேவனை என்ன செஞ்சாங்க? ஸ்தோத்தரித்தாங்க. தாழ்மையில் இருந்த என்னை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவங்க அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டாங்க. மரியாள் சொல்ல போனா அப்ப அது ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம யாருமே மரியாளை இழிவாக என்ன செய்ய மாட்டோம், பார்க்கவே மாட்டோம். அவங்க ஒரு பரிசுத்த பெண், தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம், தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு பாத்திரம் என்று சொல்லி நாம் சொல்லத்தான் செய்கிறோம். ஆனா நாம எதை ஏத்துக்கிறது இல்லைன்னா, அளவுக்கு மிஞ்சி அவர்களை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுமே தாயை என்ன செய்தார் தான், கனப்படுத்தினார் தான். சிலுவையிலே இருக்கும்போது கூட என்ன செய்தார்? தாயை கனப்படுத்தி யோவான் இடத்திலே ஒப்பு கொடுத்த விஷயத்தை நம்ம வேதாகமத்தில் என்ன செய்யறோம், பார்க்கத்தான் செய்யறோம். ஆனா பல இடங்களிலே இயேசு கிறிஸ்துவே, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, இன்னும் தாயும் தகப்பனும் அந்த 12 வயசுல தேடி வரும் பொழுது நான் பிதாவுக்கு அடுத்த காரியத்தை செய்ய வேண்டாமா, நீங்க எதுக்கு இடையில என்ன பண்ணீங்க, தொந்தரவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இயேசு பேசின வார்த்தை. பின்பாக மரியாளுக்கு இன்னும் பிறந்த சில பிள்ளைகள் இயேசுவை பார்க்க வரும் பொழுது, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, தாய்க்கு கொடுக்க வேண்டிய எந்த மரியாதையை கொடுக்கணுமோ அதை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். மற்ற விஷயங்களில் அவர் தனித்துவமாக, அவர் தேவனாக என்ன செய்கிறாரு, செயல்படுகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கு தெரியும் மரியாளுக்கு எந்த அளவுக்கு நம்ம கனத்தை கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு என்ன செய்யும், தெரியும். அவர்களை போல் நாமும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம எல்லாருக்கும் அவர்கள் ஒரு முன்மாதிரி என்பதை நாம் என்ன செய்யறோம், உணர்கிறோம். அந்த அளவிலே அவர்களை கனப்படுத்துகிறோம். ஆனா மிதமிஞ்சி போய் கடவுளுக்கு நிகராக வைத்து கடவுளின் தாய் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை உச்சாணி கொம்பிலே வைத்து அவர்களுக்கு ஒரு சிலையை செய்து அவர்களுக்கு சப்பரம் இழுப்பதையோ அவர்களுக்கு மாலை போடுவதையோ அவர்களிடத்தில் ஓடி ஓடி போய் ஜெபித்து எங்களுக்காக நீர் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிற அந்த விஷயத்தை நாங்க என்ன செய்ய மாட்டோம், அங்கீகரிக்க மாட்டோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி நபர்களாய் தேவனுடைய சமூகத்திலே தைரியமாய் நுழையத்தக்க ஒரு போக்கை இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, தந்திருக்கார். நாம் நேரடியாக இயேசுவின் இடத்தில் என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். நான் நேரடியாக பிதாவின் இடத்தில் என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உரிமையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கும் போது நான் எதற்கு ஒரு இடைத்தரகரை வைக்க வேண்டும்? மரியாளை நான் மதிக்கிறேன், அதற்காக மரியாளை நான் இடைத்தரகரை போல பயன்படுத்த அவசியம் இல்லை. அவர்கள் எனக்கு மத்தியஸ்தர் இல்லை. மரியாள் எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை ஒட்ட வைக்க எனக்கு மரியாள் இப்ப என்ன பண்ண தேவையில்லை. எனக்கு கிறிஸ்துவின் ரத்தமே பிதாவோடு நான் சேரும்படியான உறவை எனக்கு வணிகம் பண்ணிருக்குது, நேரடியா கொடுத்திருக்குது. அப்ப நேரடியாக ஒருவரை சந்திக்க உங்களுக்கு உரிமை இருக்கும்போது, அந்த கிருபையை உங்க எல்லாருக்கும் தந்திருக்கும் போது இன்னொருவர் மூலியமாக போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்வது என்னல்ல, சரியில்லை. ரெண்டாவது இதை இப்படி எடுத்து வைப்பாங்க. பல இடத்திலே பவுலடிகள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வசனம் இருக்குது பாத்தீங்களா, அதை எடுத்து வைப்பாங்க. நல்லா கவனிங்க. முதலாவது வேதாகமத்தை இதுதான் சரியா நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது தவறான ஒரு விஷயத்துக்குள்ளாக நாம் போவதற்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. பவுல் உயிரோடு இருந்த காலத்திலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இப்ப நானும் சொல்றேன், ஐயா இந்த விஷயத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க, இந்த விஷயத்துக்காக ஐயா நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க சொல்றமா. இப்ப இது பொதுவாக நாம் உயிரோடு இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவருக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றது இயல்பு. அதே போல வேதாகமத்திலே என்ன செய்து பைபிள்ல பல இடங்களிலே எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்பது சொல்வது இயல்பு. ஆனா மரித்தவர்களிடத்தில் எங்களுக்காக போய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று உண்டா, அதுதான் இங்க கேள்வி. இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஒரு ஊழியர், நீங்க ஐயா எனக்காக இதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க அப்படின்னு கேட்கறது இயல்பு. அதே சமயத்துல மரித்து போனதுக்கு அப்புறமும் நீங்க என்கிட்ட ஜெபம் பண்ணி, டேனியல் சகோதரரே எங்களுக்காக நீங்க போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் வேதம் என்ன செய்யுது, மரித்தவர்கள்ட்ட போய் ஜெபிக்க சொல்லி வேதாகமம் எங்குமே நமக்கு என்ன செய்யல, கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் ஒவ்வொருவரும் தேவனோடு கூட நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கிருபை செய்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால மரியாளை நாம் வைக்க வேண்டிய இடத்திலே கொடுக்க வேண்டிய கனத்தை வைத்து கொடுத்தால் போதும். மிதமிஞ்சி என்ன செய்ய போறதுல
மிதமிஞ்சி கொடுக்கிறது தான் தாயை மதிக்கிறது அப்படின்னு சொல்லுவது அவருடைய அறியாமையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அவர் கடுமையாக இந்த விமர்சனத்தை அவர் வச்சார். தாயை மதிக்க தெரியாதவங்களாம் கிறிஸ்தவனா? யார மரியாதை நம்ம என்ன செய்யலையா? மதிக்கலையா? இவங்க மாதிரி நம்ம மரியாதை தூக்கி வச்சு, மரியாளுக்கே இது பிடிக்காது. உண்மையை சொல்ல போனா மரியாள் அவர்கள் இன்னைக்கு ஜீவனோடு இருந்தா மரியாளின் பெயரே இவர்கள் செய்கிற அட்டகாசங்கள் எல்லாம் மரியாள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, சம்மதிக்க மாட்டாங்க. நம்ம பைபிள்லயே பாக்குறோமுங்க. பவுல், பர்னபா அவங்க 2 பேரும் ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட அவர்கள் புறஜாதிகள் மத்தியில் என்ன செய்யறாங்க? அவர்கள் மூலியமாக அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது. இந்த அற்புத அடையாளங்களை பார்த்த புறஜாதிகள் அவங்க ஏற்கனவே பல தெய்வ வழிபாட்டிலிருந்து அங்கு கடாய் வெட்டி பார்த்தவங்க நேரடியா இவர்கள் மூலியமாக அற்புத வல்லமை வெளிப்படுகிறதை பார்த்த உடனே மெர்க்குரி, யூபித்தர் என்று பெயர் வைத்து பர்னபாவையும் பவுலையும் கடவுளாக்கி வழிபட என்ன பண்ணிட்டாங்க. அப்ப பர்னபாவும் பவுலும் என்ன செஞ்சாங்க? பரவாயில்ல, என்ன நீங்க கனப்படுத்துறீங்க, அவ்வளவுதான், ஏத்துக்கறல. பரவாயில்ல, என்னை கனப்படுத்துறீங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்துறீங்க அப்படின்னு அவங்க அங்கீகரிக்கல. அதை பிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு, ஆஹா நாங்கள் உங்களை போல சாதாரண மனுஷர் தானே, தேவனை தொழுது கொள்ளுங்க ஐயா, அந்த தேவனை குறித்து தான் நான் உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கிறேன் என்று வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஓடினார். அப்ப இன்னைக்கும் மரியாளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம கடவுள் ஸ்தானத்துல வச்சு பார்க்கும்போது மரியாள் அவர்களே என்ன செய்ய மாட்டாங்க இத. ஏன்னா மரியாள் அவர்கள் ஒரு பரிசுத்தமான சிந்தனை உள்ளவங்க. அவங்க நிச்சயமா இந்த மாதிரி செயல்பாட்டுகள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அவர்களே அங்கீகரிக்காத ஒரு விஷயத்தை இவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இப்ப செய்து கொண்டு அதற்கு ஏதாவது ஒரு சப்பக்கட்டு காரணம் வச்சுக்கிட்டு நாங்க இதுக்கு தான் செய்யணும், அதுக்கு தான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த எந்த வழக்கமும் பரிசுத்த வேதாகமத்திலே இல்லை. யாரும் 1ஆம் நூற்றாண்டில என்ன செய்யல, மரியாள் வணக்கமோ அல்லது மரியாள் பேரில ஜெபமாலை உருட்டுகிற விஷயமோ மரியாளிடத்திலே போய் ஜெபிக்கிற வழக்கங்களோ நம்ம வேதாகமத்தில் என்ன செய்ய முடியாது. சபை வரலாற்றிலே இவைகள் எல்லாம் 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்பாக முளைத்த காரியங்கள். இதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் 4 நூற்றாண்டுகள் வரைக்கும் இந்த மாதிரி சிஸ்டமே என்ன செய்யல, இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆக இந்த 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஸ்திரியானவள் மரியாளை குறிக்கவில்லை என்பதிலே நாம் என்ன செய்யணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம இதை சொல்றதுனால மரியாளை நம்ம மதிப்பு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லை. வேதம் எதை சொல்லுதோ அதைத்தான் எடுக்கணும். நாமளாக அவங்களை கௌரவப்படுத்தணும்னு சொல்லிக்கொண்டு சொல்லாத இடத்துல போய் அவங்களை என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்ட அது யார் என்பதை இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்க தரவா வாசிக்கும் போது சொல்லப்பட்ட இந்த ஸ்திரீ யார் என்பது தெளிவாக வேதம் நமக்கு என்ன செய்யுது, பதிவு செய்கிறது. நல்லா கவனிங்க. மேலும் அதிகமாக பல இடங்களிலே மரியாளை குறித்து சொல்லாத இடத்திலெல்லாம் இது மரியாளை குறித்து என்று மிகைப்படுத்தி கத்தோலிக்க சபையார் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த திருக்குடும்பம் என்கிற அந்த கான்செப்ட் கூட என்ன வருவாங்கன்னா, திருக்குடும்பம்னா யாரும் தெரியுமா, இயேசு, அவங்களுடைய அப்பா அம்மா யோசேப்பு மரியாள், இவங்க தான் திருக்குடும்பமா. நம்ம அதான் கேள்வி கேட்கிறோம், ஏன் அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பல சகோதரர்கள் இருந்தார்களே, சகோதரிகள் இருந்தாங்களே, அவங்க அந்த குடும்பத்தில் ஐக்கியப்படமல்ல, அவங்க எதுவும் குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிறைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, வேதாகமத்திலே பார்க்கிறோம் அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. சிலர் என்ன மைண்டோட இதெல்லாம் சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மென்டாலிட்டியோட இந்த கருத்தை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா மரியாளுக்கு பிறந்த மற்ற பிள்ளைகளை திருக்குடும்பத்தில் என்ன செய்யறதில்ல, அவங்க சேர்க்கறதில்ல. இயேசுநாதரை மட்டும் திருக்குடும்பத்தில் சேர்க்கிறாங்க. அது எப்படிப்பா? நீங்க ஒரு குடும்பம்னா கிறிஸ்டிய மட்டும் விட்டு சேர்ப்பீங்களா? என் குடும்பம் அப்படின்னா நானு, என் கணவர், என் மூத்த பிள்ளை, அதான் குடும்பமா? 2வது குழந்தை, எத்தனை குழந்தை உங்களுக்கு பிறந்தாலும் அதுவும் உங்க குடும்பம் தானே. அப்ப திருக்குடும்பம்னு இவங்க சேர்க்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள உண்மையிலே யாரெல்லாம் சேர்ந்திருக்கணும், மரியாளுக்கு பிறந்த மற்ற பிள்ளைகள்லாம் சேர்ந்திருக்கணும். அவனை இவங்க சேர்க்கல. ஏன்னா இவங்க மரியாளை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் அளவுக்கு மிஞ்சி வைக்கிறனால ஒரு தவறான கூற்றை நிலைநிறுத்தும்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒதுக்குறார்கள். இந்த பிள்ளைகள்லாம் யாருன்னு கேட்டா இவங்கெல்லாம் சித்தப்பா மக்கள் பிரிய மக்களா இருக்கும் அப்படின்னு கோர்த்து விட்டுறது இப்படி. ஆனா எந்த ஆதாரமே அப்படி இல்லை. எந்த ஆதாரமே, வேதாகமத்தை தெளிவாக வாசிக்க நல்லா தெரியும், இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கூட பிறந்த பிள்ளைங்க தான், சகோதர சகோதரிகள் தான் என்பது நம்ம வேதத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போதே தெரியும். பல சம்பவங்களை வர்றாங்க, அவங்கெல்லாம் கூடயே இருந்து வாழ்ந்தவங்க தான் இவங்கெல்லாம்.
ஆனா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அந்த காலத்துல என்ன செய்யல, விசுவாசிக்கல. பின்பாக இவர்கள் எல்லாம் இயேசுநாதரை விசுவாசித்தார்கள். இப்ப நல்லா கவனிங்க, யோசேப்பும் மரியாளும் கல்யாணம் பண்ணிக்கிறது இவங்களுக்கு தப்பு கிடையாது. ஆனா குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் இவங்களுக்கு என்ன இருக்குது? இவங்களுடைய யோசனை அப்படித்தானே இருக்குது. ஏன்னா இவங்களை பரிசுத்தவான்களாவே காட்டணும். சரி காட்டுற, ஓகே, அப்புறம் எது கல்யாணம் பண்ணி வைக்கிற? யோசேப்பும் மரியாளும் கல்யாணம் பண்ணி திரும்ப குடும்பத்தில் வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆறது பிரச்சனையே இல்லை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது மட்டும் என்னது இவங்களுக்கு தப்பு. இது என்ன கான்செப்ட் எனக்கு ஒன்றும் புரியல. கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்களா, ஆனா அவங்க குழந்தை குட்டி மட்டும் என்ன செய்யக்கூடாதா, பெற்றுக்க கூடாதான். ஏன்னா அளவுக்கு அதிகமா இவங்களை பரிசுத்தவான்களாக காட்டணும். இது என்ன அயோக்கியத்தனம் பாருங்க. இவங்க கல்யாணம் முடிச்சது உண்மையிலேயே நேர்த்தியானது என்றால் குழந்தை பெற்றுக்கொள்வது என்னதுதான், அதுவும் பரிசுத்தமானதுதான். குழந்தை பெற்றுக்கொள்வதை எங்கும் வேதம் என்ன செய்யல, அசுத்தம் எல்லாம் பேசல. அப்ப வேதாகமமே மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அடுத்து பிள்ளைகள் பிறந்தது என்பதை பல வசனங்கள் மூலியமாக நம்மால் என்ன செய்ய முடியும். நிறைய வசனங்கள் இருக்குது. நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும், நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம், நல்லா கவனிங்க, மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியினுடைய உதவியினால் என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறாங்க. அதற்கப்புறம் மரியாளும் யோசேப்பும் திருமணம் செய்து அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று வேதவசனம் நமக்கு என்ன செய்யுது, தெளிவாக சொல்லுகிறது. அதற்கு ஆதாரமாக நான் ஒரே ஒரு வசனம், நிறைய வசனங்களை என்னால் சுட்டி காட்ட முடியும், ஆனா இந்த பகுதியில் நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அது மத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். கவனிங்க, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று, நல்லா கவனிங்க, இந்த 25ஆம் வசனம், இந்த வசனத்தை யார் சொல்வதாக இங்க எழுதப்பட்டிருக்குன்னா யோசேப்பு சொல்வதை போன்று இந்த வசனம் என்ன பண்ணிருக்குது, எழுதப்பட்டிருக்கு. அப்ப யோசேப்பு என்ன செய்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை மரியாள் பெற்றெடுக்கும் அளவும் மரியாளை அறியவில்லை. மரியாளை அறியவில்லை மீனிங்ஸ் என்ன, பைபிள வாசகங்களுக்கு தெரியும். மரியாளோடு கூட என்ன செய்யல, அவங்க குடும்பம் நடத்தல அப்படிங்கிறது தெளிவா இருக்குது. ஏன்னா பல இடத்துல இந்த அறிதல் என்கிற விளக்கத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நான் இன்னும் விளக்கமாக சொல்ல அவசியம் இல்லை. நீங்க ஆதியாகமத்திலேயே யாரு, ஆதாம் ஏவாளை அறிந்தான். அறிந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, காயின் என்ன செய்யறாரு, பிறக்கிறாரு அப்படிங்கறத வாசிக்கணும். அப்ப அறிதல் என்றால் என்ன, அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது. அப்ப இந்த 25ஆம் வசனம் நேர்த்தியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பெறுகிற வரைக்கும் அவர்கள் என்ன செய்யல, குடும்பமாக கணவனும் மனைவியாக வாழாமல் அந்த பரிசுத்த குழந்தையை பரிசுத்தமாக பெற்றெடுக்கும்படியாக அவர்கள் என்ன செய்யறாங்க, விலகி இருக்கிறாங்க. அப்ப இந்த வசனத்திலே இன்னும் ஊடுருவி பார்க்கும்போது இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த 25ஆம் வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது. அது வரைக்கும் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க, இது ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தைகளை பெற்றெடுப்பதோ திருமணம் செய்வதோ அது ஒரு அசுத்தமான விஷயங்கள் அல்ல, அது நல்ல விஷயங்கள் தான். அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, யோசேப்பும் மரியாளும் திருமணம் பின்பாக செய்து என்ன செஞ்சிருக்காங்க, குழந்தைகளையும் பெற்றெடுத்திருக்கிறாங்க. அந்த குழந்தைகளை குறித்து தான் பல இடங்களிலே வேதாகமத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது, அவருடைய சகோதரர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரிகள் என்றெல்லாம் பல வசனங்கள் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை குறித்ததான விஷயம்தான். அப்ப இதையெல்லாம் பாத்தீங்கன்னா கத்தோலிக்க சபை அப்படியே என்ன செய்ய, மழுப்பி கொண்டு போகும். இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணுதாங்க, யோசேப்பு மரியாள் என்ன பண்ணாங்க, ஆமாம் அவங்க திருக்குடும்பத்தில் இருக்கிறாங்கல்ல, 2 பேரும் இருக்கிறாங்க, ஆனா குழந்தை மட்டும் என்ன செய்யல, கடைசி வரைக்கும் பெற்றுக்கல. அவங்க மரியாள் நித்திய கன்னி. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் கன்னியா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. கத்தோலிக்க சபையார் யோசேப்பும் மரியாளும் திருமணம் பண்ணிட்டதை ஒத்துக்கிறாங்க, ஆனா 2 பேரும் குடும்பமும் வாழலையா, மரியாள் நித்திய கன்னியாக வாழ்ந்தாங்களாம். இது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? மரியாள் நித்திய கன்னியாக இருக்க வேண்டுமானால் யோசேப்போடு கூட என்ன தேவையில்லை, திருமண பந்தமே தேவையில்லை தானே. ஆனா பாருங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்களேன். அவங்க ஒரு அறியாமையில இருந்து கொண்டு மற்ற மக்களை என்ன செய்யறது, அறியாமைக்குள்ளே தள்ளுவது. மரியாளும் யோசேப்பும் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக குடும்பம் நடத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க. அதான் அவங்களை எதுக்கு நித்திய கன்னியா நம்ம வைக்கணும்? நித்திய கன்னியா வாழ்ந்தாதான் அவங்க பரிசுத்தவான்களா? கடைசி வரைக்கும் அவள் கன்னி. அது எப்படி கடைசி வரைக்கும் திருமணம் ஆயிட்டு கடைசி கன்னியாவே இருக்கிறாங்களா? அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க?
அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அவர்கள் நித்திய கன்னியாக இருக்க வேண்டுமா? ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? ஏன் திருக்குடும்பத்துல யோசேப்பையும் மரியாதையும் கொண்டு வந்து இணைக்கணும்? அப்ப பாவம் இல்லையா அவங்க? திருமணம் பண்ணி வச்சு கடைசி வரைக்கும் கன்னியாவே வாழ வைக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம். ஆனா வேதாகமம் என்ன செய்யல? அப்படி சொல்லல. அது அசுத்தமும் கிடையாது. என்னைக்குமே திருமண பந்தத்தை வேதாகமம் என்ன செய்கிறது? அது பரிசுத்தம் என்றே பேசுகிறது. திருமணத்தை வேதாகமம் என்ன செய்யுது? பரிசுத்தம் என்றே பேசுகிறது. ஆதலால் யோசேப்பு மரியாள் அவர்களுடைய திருமணமும் பரிசுத்தம் உள்ளது. அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் என்ன செய்யறாங்க? பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்படுகிற விஷயத்தையும் நம் தொடர்ந்து வேதாகமத்தை வாசிக்கிறவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? புரிய முடியும். இதெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் தப்பு தப்பா இதை விளக்குறாங்கன்னா, மிகைப்படுத்தி மரியாளை அளவுக்கு மிஞ்சி கொண்டு போகிறனாலதான் இவங்க வேத வசனத்தை தவறாக மக்கள் மத்தியில என்ன செய்யறாங்க? கொண்டு போறாங்க. நேர்த்தியாக நமக்கு எழுதப்பட்ட வேதாகமத்தினுடைய வசனங்களை கூட மறுதலிக்கிற ஒரு அவல நிலையில ஏன் அவர்கள் செல்கிறார்கள் என்றால், அளவுக்கு மிஞ்சி ஒருவரை மதிப்பு கொடுக்கும் போது என்ன செய்யறது? இந்த தப்புகள்லாம் நடக்குது. அதனால நாம் என்ன செய்யணும்? புரொட்டஸ்டன்ட் சபையாராகிய நாம் இதுல என்ன செய்யறோம்? தெளிவாக இருக்கு. நாம ஒன்னும் மரியாதை யோசேப்பை அசிங்கப்படுத்தல. அவர்கள் தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நித்திய கனின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் மரியாளுக்கு மிதமிஞ்சி போய் ஒரு பேர் கொடுத்தாங்க கத்தோலிக்கர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா கிபி 450க்கு மேல இந்த பேரை அவங்க சூட்டினாங்க. என்ன பேர் கேட்டீங்கன்னா, மரியாள் வந்து 2ஆம் ஏவாள் என்று பெயரிட்டார்கள். இந்த 2ஆம் ஏவாள் என்கிற பெயர் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கொச்சையான விஷயம் தான். அது ஏன் கொச்சையானன்னா, வேதாகமத்திலே நேரடியாக இயேசு கிறிஸ்துவை யார் என்று பரிசுத்த வேதம் பதிவு செய்கிறது? 2ஆம் ஆதாம் என்று வாசிக்கிறோம். 2ஆம் ஆதாம் என்று கொரிந்தியர் புத்தகத்திலே நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக இருக்கிற பட்சத்தில் வேதாகமம் அது தெளிவாக சொல்லிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை வேதம் 2ஆம் ஆதாமாக ஒப்பிடுகிறது. அவன் தோற்றான். ஆனா இயேசு கிறிஸ்து அவனை போல ஆதாமை போல மனிதனாக வந்து பிறந்து ஜெயித்தார். சோ வெற்றி சிறந்த இயேசுவை வேதாகமம் எப்படி காட்டுகிறது என்றால் 2ஆம் ஆதாமாக என்ன செய்கிறது? வேதம் காட்டுகிறது. ஆனா மரியாளை 2ஆம் ஏவாள் என்று காமித்தால் உறவே அங்கே கொச்சைப்படுத்தப்படுகிறது, உறவே அசிங்கப்படுத்தப்படுகிறது. ஏன்னா மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவு என்னது? தாய் மகன் என்கிற உறவு. ஆனா இவங்க 2ஆம் ஆவாள் மாத்திட்டாங்கன்னா எப்படி அந்த உறவை வந்து சரிப்படுத்துவாது? இவங்க எவ்வளவு கொச்சையா இருக்கு பாத்தீங்களா? ஏன் இந்த மாதிரியான கொச்சையான அவல நிலைக்கு அவங்க போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, அளவுக்கு மிஞ்சி ஒருவரை தூக்கி மதிப்பு கொடுக்கும் போது அதை மூடி மறைச்சு சரிப்படுத்துறதுக்காண்டி தவறாக வேதாகமத்தை என்ன பண்ணிட்டாங்க? மரியாளுக்கு பட்டம் கொடுக்குறேங்கிற பேர்ல மரியாளை கொச்சைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரியாள் 2ஆம் ஏவாளாக என்ன செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாது. அவர்கள் கிருபை பெற்றவர்கள், அவர்கள் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அவர்களை போன்ற நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் அர்ப்பணிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் நாம் மாறணும். நம்ம எல்லாம் அவங்களை ஒரு முன்னோடியாக என்ன செய்யணும்? பார்க்கணும். உண்மைதான். ஆனா அளவுக்கு அதிகமாக மரியாதை என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுநாதர் வசனத்தை நிறைய கத்தோலிக்க சபைமார்கள் வாசிக்கவே மாட்டாங்க பைபிளை. ஆனா எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மரியாளுடைய ஒரு படம் மட்டும் வச்சிருப்பாங்க பாக்கெட்ல. இந்த கட்சிக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா, சிலர் வந்து இந்த ரெட்டலை கட்சியை சார்ந்தவங்க பார்த்தோன்னா எப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த சட்ட பாக்கெட்ல அம்மா படம் இருக்கும். ஜெயலலிதா அம்மா படம் என்ன செய்யும்? இருக்கும். அதே மாதிரி டிஎம்கேவை சார்ந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அந்த கொடி அல்லது கலைஞருடைய படத்தை என்ன செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கத்தோலிக்க சபை நிறைய பேரை பார்க்குறேன். அங்க பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா நல்ல கிரீடமெல்லாம் வச்சுக்கிட்டு கையில ஒரு கைக்குட்ட குழந்தையோட வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பாக்கெட்ல என்ன செய்யும்? ஒரு அம்மா படம் சுத்திக்கிட்டே இருக்கும். இவங்க கடவுளுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தவில்லை, கடவுளை மகிமைப்படுத்தவில்லை. ஆனால் அதிகமாக யாரை மகிமைப்படுத்துறாங்க? இதுதான் அவலம். பல பேருக்கு இயேசுநாதரை குறித்து தெரியல, ஆனா மரியம்மாவை குறித்து என்ன பண்ணியிருக்குது? சுவிசேஷம் இயேசுவிலே தான் இருக்கிறது. இயேசுவை பற்றி அறிவிப்பதுதான் சுவிசேஷம். இயேசுவை விசுவாசிக்கிறது தான் ரட்சிப்பு. ஆனால் பல இடங்களில் கத்தோலிக்க திருச்சபையில இவைகள் போதிக்கப்படுகிறது இல்ல. மெயினா யார் தான் முன்னால நிக்கிறா? மரியம்மா தான் முன்னால வந்து நிக்கிறாங்க. வைக்க வேண்டிய இடத்துல மரியம்மா வைக்காம அளவுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் மரியம்மாவுக்கு நித்திய கன்னிங்கிற பட்டத்தை கொடுத்து அவங்களுடைய திருமண பந்தத்தை அசிங்கப்படுத்துவதும் அவர்களை 2ஆம் ஏவாள் என்று சொல்லிக்கொண்டு கொச்சைப்படுத்துவதும் இந்த நிகழ்வுகள்லாம் என்ன செய்யுது? நடக்குது. அவர்கள் செய்கிற தவற்றின் நிமித்தமாக இதெல்லாம் நடக்குது. எப்பவுமே நாம் பரிசுத்தவான்களை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து அவர்களை ஒரு முன்மாதிரியாக நாம் வைத்து வாழ என்ன செய்யணும்? அழைக்கப்பட்டிருக்கிறவங்களுடைய
கடவுள் ஸ்தானத்தில் அவங்க கொண்டு போய் வச்சு அவங்க கிட்ட ஜிபிக்கிறதோ, அவங்க கிட்ட மண்டாடுறதோ, அவங்க கிட்ட போராடுறதோ, அவங்களுக்கு ஒரு போட்டோவை செஞ்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்துறதோ, அவங்க ஸ்லோகம் சொல்றதோ, ஜபமாலையை வச்சு ஸ்லோகம் சொல்றதோ, அவங்க பேர் ஸ்லோகம். கன்னி மரியாளுக்கென்றே பல ஸ்லோகங்கள் வாயில உச்சாடனம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்கேயுமே வேதாகமத்தில் இப்படி யாரும் பார்க்க முடியாது. பவுலை வச்சு ஸ்லோகம் சொல்றதை நம்ம ஏத்துக்க முடியுமா? பவுல் எப்பேற்பட்ட பரிசுத்தவான் நம்ம அங்கீகரிக்கிறோம். ஆனா அதுக்காண்டி அவர் பேர்ல உச்சாடன ஸ்லோகம் சொல்வதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வச்சுக்க மாட்டோம். அவங்க உயிரோடு இருந்த காலத்திலே கன்னி மரியாளை வாழ்க வென்று வாழ்த்துறான். இன்னைக்கு நம்ம உட்காந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, இயேசுநாதர் ஸ்தோத்தரிக்கிறதுக்கு பதிலா இவங்க மேல என்ன செய்யுது, வாழ்க வாழ்கன்னு ஒயாம கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் கிறிஸ்தவம் இன்னைக்கு ஒரு மதமாக மாறி இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்குள்ள போய் கிடக்குது. இதெல்லாம் வார்த்தை வசனம் கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும், மீட்டெடுக்க வேண்டும். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வேதாகமத்திலே எங்கேயுமே இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீ அன்னை மரியாள் கிடையாது. அன்னை மரியாளை அதிகப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இந்த 12ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த ஸ்திரியை மரியாளுக்கு ஒப்பிட்டு பேசுவது மிக தவறான விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சம்பவத்தை நான் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சேர்த்து உங்களிடத்தில் இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்துவை எங்கே பிறந்தார் என்பதை குறித்தெல்லாம் வேதம் என்ன செய்து நம்ம பார்க்கிறோம். அவர் எங்க பிறந்தாரு, பெத்லகேமில் என்ன செஞ்சாரு, பிறந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எகிப்துல போய் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. பின்பாக அந்த எகிப்திலிருந்து மறுபடியும் எங்க வர்றாங்க, நாசரேத் ஊர்ல அவங்க வாழ்ற விஷயத்தை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை எங்க வேதாகமத்துல பார்க்கிறோம், 12 வயசுல பார்க்கிறோம். எருசலேமுக்கு என்ன செய்யறாங்க, அங்கே பண்டிகைக்கு போயிட்டு வரும் பொழுது இயேசுநாதர் காணாம போயிடுறாரு. அவங்க தேடிக்கொண்டே தேவாலயத்துக்கு என்ன செய்யறாங்க, போகிறாங்க. தேவாலயத்துக்கு போய் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே குருக்கள்மார்கள் மத்தியிலே மிகுந்த ஞானம் உள்ளவர்களாய் அவர்களுக்கே பெரிய பெரிய குருமார்களுக்கு டஃப் கொடுக்கும்படி என்ன செய்யறாரு, அவங்களுக்கு நிறைய விஷயங்களை பேசுறது இவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமித்து போய் நிற்கிறாங்க. அப்ப தேடிக்கொண்டு போகிற மரியாளும் யோசேப்பும் விசாரத்தோடு உண்மை நாங்கள் தேடினோமே, கஷ்டப்பட்டு மகன் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டானோ என்கிற அந்த பரிதபிப்பிலே நாங்கள் உண்மை தேடிக்கொண்டு வந்தோமே, எப்படி நீ என்கிட்ட சொல்லாம போகலாம் அப்படின்னு கேட்டப்ப இயேசுநாதர் சொல்றாரு, நாங்கள் பிதாவுக்கு அடுத்த விஷயத்தில் நான் இருக்க வேண்டும் அல்லவா, என்ன எதுக்கு தேவையில்லாம தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இயேசுநாதர் எங்கே இருந்தார், எங்கே வாழ்ந்தார் என்ற எந்த சம்பவமும் பைபிளில் என்ன செய்யல, இல்லை. திடீரென்று எங்கதான் அதுக்கப்புறம் இயேசு வர்றாரு, எங்க இயேசுநாதர் வர்றாரு, அதுக்கு முன்னால எங்க வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, திடீரென்று யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இயேசுநாதர் என்ன செய்யறாரு, வருகிறார். என்ன செய்யறாரு, ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. ஒரு 40 days பாஸ்டிங் போறாரு. அப்படியே ஊழியத்தில் என்ன செய்யறாரு. அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா 12 வயதுக்கு அப்புறம் அடுத்து இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கிறது என்னன்னா 30 வயசுல. 30 வயசுல அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, இந்த விவரங்கள் பைபிளிலே இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்திலே இயேசு எங்கிருந்தார், எப்படி வாழ்ந்தார், தரவுகள் வேதாகமத்திலே இல்லாதது போல் இருந்தாலும் இருக்கிறது. அப்படி இல்லாதது போல் தோன்றுகிறபடினால இந்த கேப்பை நம்ம ஃபில்லப் பண்ணுவோமே, ஒரு கதை அடிச்சு விடுவோமே அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசுநாதருக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு கதை அடிச்சு விட்டாங்க. அந்த 12 வயசுக்கு மேல இயேசு எங்க வந்தார் தெரியுமா, திபெத் பகுதியில என்ன செஞ்சாரு தெரியுமா, புத்த பிச்சுக்களோடு சேர்ந்துக்கிட்டு புத்தரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செஞ்சாருன்னா இந்தியர்கள் மத்தியில் என்ன செஞ்சாரு, ஊழியம் செஞ்சுட்டு போனாரு அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை என்ன செஞ்சு விட்டாங்க. ஆமா, இது எப்ப கட்டிவிடப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல ரஷ்ய எழுத்தாளர் ஒருவர் தன்னுடைய புத்தகத்தில் என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து திபெத் பகுதியில வந்தாரு, அங்க இருக்கிற மடாதிபதிகளிடத்துல புத்தரை பத்தி அறிந்து கொண்டு புத்தத்தினுடைய அந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டார் என்று அவருடைய புத்தகத்தை எழுதினார். இதனுடைய தரவுகள் அந்த மடாதிபதியில பழைய புத்தக சுருட்களிலே இருக்கிறது என்று வேற எழுதிட்டார். எப்ப இது எழுதுறாரு, 19ஆம் நூற்றாண்டுல லாஸ்ட்ல. இயேசுநாதர் வாழ்ந்தது எப்ப, 1ஆம் நூற்றாண்டுல. 19ஆம் நூற்றாண்டுல ஒரு புத்தகத்தில் என்ன செய்யறான், இப்படி ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி எழுதிட்டான். சரி, நம்மால் இதை கேட்டு சும்மா இருக்க முடியுமா, நீங்கள் நானும் வேணா சும்மா இருப்போம். ஏதோ ஒண்ணு சொல்றான், உண்மையா இருந்தானே இல்லான்னு நமக்கு என்ன, அது நம்பிட்டு போற கேஸ் கிடையாது. அப்ப இதை கேள்விப்பட்ட சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உடனே என்ன செஞ்சிட்டாங்க, திபெத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு எங்க அந்த தரவு, பழைய தரவு ஏதோ தோல்சூரில் இருக்காமல உங்ககிட்ட, இயேசுநாதர் இங்க வந்ததாகவும் புத்தத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் அப்படிங்கிற தரவுகள் இருக்காமல, அப்படிலாம் இல்லையே, எங்ககிட்ட அப்படி இல்லவே இல்லையே அப்படின்ட்டாங்க அவங்க.
அப்ப நல்லா கவனிங்க, இது இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்ல சில ஆள்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. இயேசுநாதர் இந்தியாவுக்கு வந்தாரு தெரியுமா? அவர் ஒன்னும் ஜெர்மன் நாட்டுக்காரனை போல சிகப்பாலாம் இல்ல, அவர் நம்ம நாட்டு மாதிரி கருப்பா தான் இருந்தார் அவரு. இப்ப புத்தத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார் நிரூபிக்கிறது பாருங்க, பைபிள் தான் இதுக்கு ஆதாரம். எப்படிடா பைபிள் ஆதாரம்? 12 வயசுக்கு மேல இயேசுநாதர் காணோம், நடுவுல 30 வயசுல என்ன செய்யறாரு? யோர்தான் நதிக்கரைக்கு வர்றாரு. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்திலே இயேசு கிறிஸ்து டிராவல் பண்ணி திபெத்துக்கு வந்து புத்தத்தை ஏற்றுக்கொண்டு புத்தத்தில் இருக்கிற அன்பையும் கருணையும் உள்வாங்கி கொண்டு மீண்டுமாக அங்கே சென்று என்ன செஞ்சிட்டாரு? போதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அந்த இவங்கள ஃபில்லப் பண்ணி விட்டாங்க. பிளைன் பக்கத்தை என்ன பண்ணிட்டாங்க? இஷ்டத்துக்கு கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று வாசிக்கிற பாத்தீங்களா? அந்த மாதிரி கட்டுக்கதை கட்டி விட்டாங்க. இந்த கட்டுக்கதையை எப்ப கட்டுறாங்க? 19ஆம் நூற்றாண்டுல. இப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், அவரு 30 வயசுலயே ஊழியத்துக்கு வந்து 33 வருஷத்துல உலக மக்களுடைய பாவங்களுக்காக மரித்து பரமேறிட்டார்னு பைபிள்ல 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சரித்திர ஆவணங்கள் இருக்கிற பட்சத்திலையும் இவங்க 18ஆம் நூற்றாண்டுல திடீர்னு இயேசுநாதருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஆட்கள் நம்ம ஆட்கள்லாம். இயேசுநாதர் கல்யாணம் பண்ணிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? மகதலேனா மரியாளுக்கும் அவருக்கு என்ன பண்ணிருச்சு? கல்யாணம் நடந்து விட்டது. அவருடைய சந்ததிகள் இன்னைக்கும் இருக்கிறார்கள் வெளிநாட்டிலே. ஆமா, நாங்க இயேசுநாதருடைய பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது இப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி கட்டி விட்டான் கடைசியில. இப்படி பல கட்டுக்கதைகள் என்ன பண்ணிருக்காங்க? பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இப்படி எவனோ ஒருத்தன் கட்டி விட்டதை அதை தரவுகளாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பேசுற ஒரு குரூப்பும் இருக்குது. அன்றைக்கு வதந்திகளாக கிளப்பப்பட்டதை இன்னைக்கு ஆவணங்கள் போல என்ன செஞ்சுக்கிறது? எடுத்து விட்டுறது. இப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரா? உயிர் தெழுந்தப்ப வதந்தியாக அன்னைக்கு கிளப்பப்பட்ட ஒண்ணு என்ன தெரியுமா? இயேசுநாதர் உயிர் தெழுதல் இல்லைங்க. இந்த சீசர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இயேசுநாதர் புதைக்கப்பட்ட இடத்துல களவா கொண்டு போயிட்டாங்க, திருடி கொண்டு போய் அந்த பாடி என்ன பண்ணிட்டாங்க? வேற எங்கேயோ மறைச்சிட்டாங்க. இயேசுநாதர் உயிர் தெழுந்துட்டாருங்கிற விஷயத்தை பரப்பி விட்டாங்க அப்படின்னு அங்கே சிலர் வதந்தியாக கிளப்பி விட்டார்கள் சிலர். அதுக்கு ஆவணங்கள் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. இவங்க இயேசு கிறிஸ்து மேல வச்ச கோபத்தினால என்ன செஞ்சாங்க? இந்த ஒரு கூற்றை பேசினாங்கல்ல, அது ஆதாரமா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பேசுற ஒரு கும்பல் இருக்குது. ஆனா நல்லா கவனிங்க, வேதாகமத்திலேயே இயேசு அந்த இடைப்பட்ட நாட்களிலே எங்கே இருந்தார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. வாசிக்கிறோம் பைபிள்ல, இயேசு தான் வளர்ந்த ஊராகிய எங்க வந்தாரு? அவர் கலிலேயாவில தான் இருந்தாரு, நாசரேத் ஊர்ல தான் இருந்தாருன்னு பல வசனங்கள் இருக்குது. அவர் வளர்ந்த ஊர் எந்த ஊரு? பைபிள்ல தெளிவா இருக்கு, நாசரேத் என்கிற ஊர்ல தான் அவர் வளர்ந்தாருங்கிறது தெளிவாவே இருக்குது. அப்ப வளர்ந்த ஊருன்னு சொல்லும் போதே அங்க என்ன இருக்குது? விடை வந்துருச்சு. அந்த இடைப்பட்ட காலத்துல இயேசு கிறிஸ்து எங்க தான் வளர்ந்திருக்கிறாரு? இயேசுநாதர் எங்கே வளர்ந்தார் என்பதையும் பைபிள் என்ன செய்யுது? ரொம்ப தெளிவா இருக்கும்போது இயேசுநாதர் இடையில எங்க திபெத்துக்கு போனாரு? இவனா கட்டி விட்டான் சொல்லி விடுவோம். ஏன் தெரியுமா? அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்தான் உண்மையான கடவுள் என்று சுவிசேஷம் பரம்பின அந்த நாட்கள்ல இது மேல கோபமானவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரண யோகியாக காண்பிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஞானியாக காண்பிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து ஒரு சாஃப்டான ஒரு பிச்சு போல காண்பிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாங்கன்னா கட்டிவிடப்பட்ட கதைகள். ஏன்னா கடவுள்னா வந்து நிறைய பேர் ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க? போறாங்கல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண யோகிங்க, அவரும் வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்தில் இருக்கிற ஒரு கிளை மாதிரிதாங்க அப்படின்னு திரிச்சு விட்டோம்னா நிறைய பேர் ரட்சிப்பதிலிருந்து இருந்து தள்ளிடலாம்ல. இது சாத்தான் பொழுத தந்திர திட்டங்கள். இதெல்லாம் ஆவணங்கள் அது இதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் என்னன்னா சாத்தான் வந்து இடையில கொண்டு போற திட்டங்கள். சில மனிதர்களை இதற்காக என்ன செய்யறான்? பயன்படுத்துறான். அவங்க மூலியமாக இந்த மாதிரி கட்டுக்கதைகளை கட்டி விட்டு ஜனங்கள் உண்மையை நம்பாதபடி, உண்மை தேவனாகி இயேசு கிறிஸ்துவை நம்பாதபடி இப்படி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக செய்கிற காரியங்கள் இதெல்லாம். அதனால அன்னைக்கே பைபிள் சொல்லியிருக்கு, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இந்த கட்டுக்கதைகளுக்கு இன்னும் பல பேர் சாய்ந்து போயிட்டு இருக்கிறான். உண்மையிலேயே இயேசுநாதர் இங்கதான் வந்து சுத்திட்டு இருந்தார் போல, அவர் காலடி பதிந்த தடமெல்லாம் இருக்குதுன்னு வேற கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். என்னத்த சொல்றது? ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா புத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏணி வச்சாலும் என்ன செய்யாது? போதனைகளை ஒரு ரீதியில பார்க்கும்போது ஒரே மாதிரி உங்களுக்கு தோன்றலாம். புத்தரும் அன்பை குறித்து போதித்தார், புத்தரும் கருணை குறித்து போதித்தார். ஆனா புத்தர் போதிக்காத பல சத்தியங்களை இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? போதிக்கிறார். புத்தர் போதி மரத்தடியிலே நான் ஒரு நல்ல வழியை கண்டேன் என்று புத்தர் பேசுகிறார். புத்தர் என்ன பேசுகிறார்? நான் வழியை கண்டேன் என்று புத்தர் பேசுகிறார். இயேசு என்ன பேசுகிறார்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று இயேசு பேசுகிறார்.
புத்தர் என்ன பேசுகிறார்? ஆசையே அழிவுக்கு காரணம் என்று புத்தர் பேசுகிறார். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பேசினார்? உங்கள் அழிவுக்கு பாவமே காரணம். அந்த பாவத்துக்கு பரிகாரம் யார்? நான் என்று இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? போதிக்கிறார். புத்தருடைய போதனை வேறு, இயேசுநாதருடைய போதனை வேறு. பல உபதேசங்களிலே புத்தருடைய உபதேசமும் இயேசு கிறிஸ்துடைய உபதேசமும் மாறுபட்டது. புத்தர் உங்களுடைய செயல்பாட்டின் மூலியமாக தான் நீங்கள் வாழ முடியும், உங்களை நீங்கள் நம்புங்கள் என்று புத்தர் பேசினார். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பேசினாரு? நீங்க தேவனோடு உறவு இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? மீட்படைய முடியும், நீங்கள் நன்றாக வாழ முடியும் என்று இயேசு பேசினார். தேவனோடு கூட இருக்கிற உறவை முக்கியப்படுத்தினது இயேசு கிறிஸ்து. ஆனா புத்தர் போதித்தது உறவை அல்ல, தன்னையே அடக்கியாள், தன்னையே கட்டுப்படுத்திக்கொள், அப்படியே தியான நிலைமையில உட்கார்ந்துரு, ஒன்னும் செய்யாத அப்படிங்கிற மாதிரி போதனை. யாரு போதனை? புத்தருடைய போதனை. ஆனா இயேசுநாதர் போதனை பார்த்தீங்கன்னா அப்படியே நேர் ஆப்போசிட் போதனை. இயேசு சொன்னா நானே வழி, பரலோகம் போறதுக்கு நான் தான் என்ன பண்ணுது? வாசல் அப்படிங்கிறார். சோ புத்தருக்கும் இயேசுவுக்கும் எந்த அடிப்படையிலே பார்த்தாலும் என்ன செய்யாது? ஏணி வச்சாலும் எட்டாது. சோ நம்ம இந்த வெளிப்படுத்துதல் 12 நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்பாக 2 விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஒன்னு, மரியாள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகிற நபர் அல்ல. 2வது, இயேசு கிறிஸ்து அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கு இருந்தார் என்பதை குறித்து நம்ம என்ன செய்தோம்? சிந்தித்தோம். இப்ப நல்லா கவனிங்க. இத 12ஆம் அதிகாரத்துல அன்றையும் ஒரு பெரிய அடையாளத்தை பார்க்கும்போது அந்த அடையாளத்துல என்ன காண்பிக்கப்படுகிறது? அவள் பாதங்களின் கீழ் என்ன இருந்ததாம்? சந்திரன் இருந்ததாம். அவள் சிரசின் மேல் என்ன இருந்துச்சாம்? 12 நட்சத்திரங்கள் இருந்ததாம். அப்ப இத வாசிக்கும் போதே இது யார் என்பதை நம்மால் யூகிக்க என்ன செய்ய முடியும்? இதே விஷயத்தை நீங்க எங்க பார்க்கணும் கேட்டீங்கன்னா, யாக்கோபு சூரியனாகவும் ராகேல் சந்திரனாகவும் 12 பிள்ளைகளையும் 12 நட்சத்திரங்களாகவும் அன்றைக்கே யோசேப்பு என்ன செய்கிறார்? சொப்பனத்தின் மூலியமாக காண்கிற விஷயத்தை பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? அந்த யாக்கோபின் மூலியமாக வந்தவர்கள் தான் யாரு? 12 கோத்திரங்கள். அப்ப இந்த இடத்திலே சூரியனை அந்த அணிந்திருந்த ஸ்திரீ, சந்திரனை தன்னுடைய பாதங்களுக்கு கீழாக வைத்திருந்த ஸ்திரீ, 12 நட்சத்திரங்களை தன் கிரீடமாக மாற்றியிருந்த ஸ்திரீ யார் என்று கேட்டால், இது உருவகமாக இஸ்ரவேல் மக்களை இப்படி உருவகமாக வேதம் என்ன செய்து பேசுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பல தீர்க்க தரிசன ஆகமத்திலே இஸ்ரவேல் என்கிற அந்த 12 ஒட்டுமொத்த கோத்திரமுமே பெண்ணுக்கு ஒப்பிட்டு பல இடங்களிலே வேதம் என்ன செய்கிறது? பேசுகிறது. இது ஒரு நடை. அன்றைக்கு இருந்த வழக்கத்திலே பெண்ணுக்கு ஒப்பிட்டு இஸ்ரவேல் நாட்டை ஆண்டவர் என்ன செய்வாரு? பல இடங்களிலே பேசி இருக்கிற விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்திலும் இந்த ஸ்திரீ யார் என்று இந்த அடிப்படை விஷயத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது இது இஸ்ரவேல் என்கிற அந்த நாட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த இஸ்ரவேல் நாட்டில தான் யார் பிறக்கிறா? அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று வருது பாத்தீங்களா? அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு என்ன செய்தாலாம்? அலறினாள் என்று பார்க்கிறோம். இது என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் என்கிற நாட்டிலே இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார், யூதா என்கிற அந்த கோத்திரத்துக்குள்ளாக இயேசு பிறக்க போகிறார் என்பதை ஆதியிலேயே அறிந்த பிசாசு தொடர்ந்து இஸ்ரவேல் மக்களிடத்தில் என்ன செய்யறான்? கிரியை செய்யறான். அவனுடைய வஞ்சகத்தை வைக்கிறான். அதனாலதான் பல இடங்களிலே இந்த சாத்தானுடைய வஞ்சகத்தை இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கோபத்துக்கு பல இடங்களில் என்ன செய்யறாங்க? உள்ளாகிறார்கள். ஆண்டவர் எந்த அளவுக்கு இந்த இஸ்ரவேல் நாட்டை நேசித்தாரோ அந்த அளவுக்கு இஸ்ரவேல் நாட்டை தேவன் அடித்தார். பல வேதனைகளுக்குள்ளாக இந்த இஸ்ரவேல் தேசம் போனது. ஏன் சொல்ல போனா, இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற இந்த காலத்திலே சுயாதீனமாக இருந்த இஸ்ரவேல் இயேசுநாதருடைய காலத்தில் எப்படி இருந்துச்சு? அடிமையாக இருந்தது. பல நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல் என்கிற தேசம் அடிமைப்பட்ட தேசமாக அந்த வழியில வேதனை இருக்கிற அந்த காலத்துல தான் யார் பிறக்கிறா? இயேசுநாதர். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் நாடு சுதந்திரமா இருக்கும் போது இயேசு பிறக்கல. இஸ்ரவேல் நாடு எப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு பிறக்கிறாரு? ஒட்டுமொத்தமாக அடிமை சங்கிலினால் பிணைக்கப்பட்டு இருந்த காலத்திலே, அந்த வேதனை நிறைந்த காலத்திலே தான் யார் பிறக்கிறா? இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அதை உருவகமாக விளக்கப்படுகிற வசனம் தான் என்ன வசனம்? இந்த வசனம். நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா? நான் போன வாரத்தை சொல்லியிருப்பேன்,
கொஞ்சம் இந்த 12ஆம் அதிகாரம் பிளாஷ்பேக்கு போயிட்டு எதற்காக இந்த நியாய தீர்ப்பு இந்த பூமிக்கு வரப்போகிறது, எதற்காக இஸ்ரவேல் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நியாய தீர்ப்பு வரப்போகிறது, இரட்சகரை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை, மீட்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனுடைய கிருபையை அவர்கள் அங்கீகரித்து தன்னுடைய பாவங்களை விடவில்லை என்கிறதுனால இந்த உபத்திரவ கால நியாய தீர்ப்பு என்ன செய்ய போகுது, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் வரப்போகுது. இதிலிருந்து விடுதலையாக்க தான் யார ஆண்டவர் அனுப்பினாரு, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு. அப்ப இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாததினால் முழு மனுக்குலமும் என்ன செய்ய போகுது, நியாய தீர்ப்புக்குள்ள போக போகுது. இந்த காரணத்தை தான் இந்த 12ஆம் அதிகாரம் என்ன செய்யுது, கொஞ்சம் பிளாஷ்பேக்கு போயிட்டு வந்து அற்புதமாக இங்கே விளக்குகிறது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நான் வேறொரு அடையாளத்தை வானத்திலே காணப்பட்டது, 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இப்ப இந்த வசனத்துல ஒரு வலு சர்ப்பத்தை பார்க்கிறோம். இந்த வலு சர்ப்பம் யாரு? தெளிவா சொல்றது வேதம் என்ன சொல்றது, இது சாத்தான். சாத்தான் பல சமயங்களிலே மனிதர்களுடைய கண்களுக்கு காட்சி அளிக்கும் போது வேறொரு ரூபத்துல தான் எப்பவுமே வருவான். நீங்க பாத்திருக்கீங்களா? ஆதியாகம புத்தகத்துல சாத்தான் எப்படி வந்தான்? பாம்பு ரூபத்துல வந்தான். நீங்க நிறைய தீர்க்க தரிசன ஆகமத்துல எல்லாம் இந்த சர்ப்பமாகப்பட்டது, இந்த சாத்தான் ஆகப்பட்டது சில ராஜ்யங்களாக எழுதப்பட்டிருக்கும். சில ராஜ்யங்களாக நீங்க ஏசாயா புத்தகத்தில எல்லாம் வாசிக்கும் போது இந்த வலுவான வலு சர்ப்பத்தை, இந்த நீண்ட வலு சர்ப்பத்தை, சமுத்திரத்தில் இருந்து எழும்புகிற அந்த வலு சர்ப்பத்தை ஒரு ராஜ்யமாக, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சமுத்திரத்திலிருந்து எழுப்புகிற அந்த வலு சர்ப்பம் யார் என்கிற அந்த வீடியோக்களை நான் கொடுக்கிற போது இது அசீரிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், எகிப்து சாம்ராஜ்யம். இதைத்தான் ஏசாயா புத்தகத்திலே சமுத்திரத்திலிருந்து எழுந்து வந்த அந்த வலு சர்ப்பம் என்று சொல்றது அல்லவா. அந்த வசனத்தினுடைய அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த சாம்ராஜ்யத்திலே சாத்தான் முழுமையாக ஆளுகையை செலுத்தி தன்னுடைய வல்லமையை அந்த சாம்ராஜ்யத்தை வைத்து மக்களிடத்தில் அழிவை காண்பிக்கிறான் என்பதை விளக்கியிருப்பேன். அதே போல இந்த இடத்துல நல்லா கவனிச்சீங்கன்னா இது சாத்தான் தான். ஆனா இந்த சாத்தான் இந்த இடத்துல எப்படி வெளிப்படுறான்னு கேட்டீங்கன்னா இது ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து உருவகமாக சொல்லக்கூடிய ஒரு நடை, உருவகமாக சொல்லக்கூடிய ஒரு சத்தியம், உருவகமாக சொல்லக்கூடிய ஒரு வேத பகுதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த இடத்துல அந்த வலு சர்ப்பம் எப்படிப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். வேறு அடையாளத்துல வானத்துல காணப்பட்டுதான் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இந்த 7 முடி, 7 மலைகள், 7 கொம்புகள், 10 கொம்புகள், இதுல என்ன வாசிக்கிறோம், 7 தலைகள், 10 கொம்புகள், இந்த 7 முடிகள், இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது இதெல்லாம் எந்த நாட்டை குறிக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பல வேத பகுதியில் வாசிக்கும் போது இது ரோம சாம்ராஜ்யத்தை தான் என்ன செய்யுது, காண்பிக்குது. அங்க இருக்கிற வலிமையான ராஜாக்களை குறித்தும் அந்த ரோம சாம்ராஜ்யத்தை சுற்றி இருக்கிற மலைகளை குறித்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை குறித்தும் சொல்லப்பட்டதுதான் இந்த வசனம். உருவகமாக அப்படி என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. இரண்டாவது நம்ம கீழே வாசிக்கிறோம், அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியின் மேல் என்ன பண்ணிருக்குதா, விழத்தள்ளி இருக்குதான். இதை பார்க்கிறோம். சாத்தான் எப்பவுமே அநேக தூதர்களை தன் வசப்படுத்தினான். ஒரு பெரிய தூதர் கூட்டத்தை என்ன செஞ்சான், வானத்தில் இருக்கிற தூதர்களை தன் வசப்படுத்தி தான் தள்ளப்பட்டான் அந்த பூமியில. வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக என்ன பண்ணுச்சு, இயேசுநாதர் பிறந்தப்ப அந்த இயேசுநாதரை அழிக்கணும் அப்படின்னு முன்னால வந்து நின்னது எந்த சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யத்தின் மூலியமாக தான் கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று என்ன செஞ்சு பிசாசு கிரியை செஞ்சான். ரோம சாம்ராஜ்யத்தை தன்னுடைய பகடக்காயாக சாத்தான் என்ன செஞ்சான், எடுத்து பயன்படுத்தினான். அவனுடைய எண்ணமெல்லாம் என்ன, இயேசுநாதர் என்ன செஞ்சிடணும், கொன்றணும் அப்படின்னு. ஆனா தெரியல, இயேசுநாதர் மரிக்கிற மாதிரி மரிச்சு 3ஆம் நாள் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு வந்து விட்டார். அதை வெளிப்படுத்ததான் நம்ம அடுத்தடுத்து வசனங்கள் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் தான், சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். யாரு யாரு, இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தான் யார் வர்றா, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, பிறக்கிறார். அப்ப அந்த பிள்ளை எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சான், அந்த பிள்ளை தேவனுடைய சிங்காசனத்திற்கு என்ன செய்யப்பட்டுச்சு, தேவனிடத்துக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்ப இயேசு கிறிஸ்து எங்க போயிட்டாரு, பரலோகம் போயிட்டார். அப்படின்னு
இப்ப இந்த வலு சர்ப்பம் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை தன் பகடக்காயை வைத்துக் கொண்டு யாரை துன்பப்படுத்த முயற்சி செய்தது? ஸ்திரியை. நல்லா கவனிங்க, இது ஒருவேளை மரியாளா இருந்தா, ஒரே ஒரு மரியாளை ஒரு ரோம சாம்ராஜ்யம் போய் எங்கேயாவது அழிக்க அப்படின்னு வேதத்துல இல்ல, அப்படிதானே? அப்படிலாம் எங்கேயுமே இல்லை. அவங்க ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக அந்த தேசத்துல என்ன செஞ்சாங்க? குடியிருந்தார்கள். எல்லாருக்கும் ஏற்படுறது போல சில பிரச்சனைகள் அவங்களுக்கும் அந்த வாழ்க்கை போராட்டத்தில் இருந்திருக்க முடியுமே ஒழிய, இந்த வசனம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு பெண்மணியாக மரியாளுக்கு என்ன பண்ணாது? பொருந்தாது. ஆனா நீங்க நல்ல ஆவிக்குரிய கண்ணோடு வச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கோபம் யாரு மேல திரும்பினுச்சு? சாத்தானுடைய கோபம் இஸ்ரவேல் மேல திரும்பினுச்சு. அந்த ஸ்திரீ யாரு? இஸ்ரவேல். அதனாலதான் பாக்குறோம், ரோம பேரரசில் வந்த தீத்து ராயனாக இருந்தாலும், ரோம பேரரசில் வந்த நீரோ மன்னனாக இருந்தாலும், ஏன் ரோம பேரரசில் பல மன்னர்கள் அதுக்கப்புறம் இஸ்ரவேலை என்ன செஞ்சாங்க? கடும் கோபத்தோடு அழிக்க ஆரம்பித்தார்கள். தேவாலயங்கள் அதுக்கப்புறம் தான் என்ன செய்யப்படுது? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அழிக்கப்படுகிறது. அநேக யூதர்கள் கொத்து கொத்தாக அந்த நாட்களிலே கொலை செய்யப்படுகிறார்கள். அதனால் வரைக்கும் சமாதானமா யூதர்களோடு ஒரு நல்மனம் பொருந்தி போன ரோமர்கள் பகையாக பகைத்து, இயேசுநாதருக்கு அப்புறம் யூதர்களை பகையாக பகைத்து என்ன செஞ்சாங்க? தொடர்ச்சி அழிச்சாங்க. அந்த நாட்கள்லாம் லட்சக்கணக்கில் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. முற்றிலுமாக யூதர்கள் என்ன பண்ணாங்க? நாடு முழுக்க சதறிட்டாங்க. அதான் நம்ம வாசிக்கிறோம், ஸ்திரீ மேல சர்ப்பத்தினுடைய கோபம் என்ன செஞ்சு. ஆனா என்ன நடந்துச்சு? நம்ம இங்க இந்த பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த ஸ்திரியை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். பிசாசு இந்த ஸ்திரியை கொண்டலான்னு நினைச்சாலும் 2000 வருடமாயும் இன்னைக்கும் இஸ்ரவேல் என்ன செய்யுது? நாடு இருக்கிறது. எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு இருந்தா கூட கர்த்தர் வனாந்திரத்திலே வைத்து இந்த ஸ்திரியை என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். சர்ப்பம் ஒரு பெரிய நதி போன்ற ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய கொடுங்கோலை கொண்டு வந்து யூத தேசத்தை, இஸ்ரவேல் நாட்டையே அழித்து விட வேண்டும் என்று ஊற்றி விட்டாலும் இந்த பூமி என்ன செய்யுது? இஸ்ரவேலை இன்னைக்கும் பாருங்களேன், இஸ்ரவேல் ஒரு குட்டி நாடாக இருந்தாலும் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக பல நாடுகள் என்ன செய்யுது? இருக்குது. அற்பமான தேசம் என்று சொல்லப்பட்டாலும் இந்த பூமி அப்படியே விழுங்கிச்சுன்னா என்ன அர்த்தம்? பூமியிலேயே ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த ஸ்திரியை பாதுகாக்கிறதுக்கு சில சொல்யூஷன் வச்சிருக்கிறார் ஆண்டவர். பாதுகாப்பு சிஸ்டத்தை கடவுள் வச்சு அந்த நாட்டை இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாதுகாத்து வருகிறார். அதுதான் அந்த இடத்துல உருவகமாக என்ன செய்யுது? அந்த ஸ்திரியை தேவன் எப்படி பாதுகாக்கிறார் என்கிற விஷயத்துக்கு இது ஆச்சரியம். இன்ன வரைக்கும் இஸ்ரவேல் நிலைச்சு ஒரு குட்டி நாடுங்க. அந்த நாட்டுக்கு முன்பாக யாரும் என்ன செய்ய முடியல? நிக்க முடியல. எல்லாம் ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கிற இடத்துல 1948 திரும்பவும் அந்த நாடு புதுசா முளைக்குது. திரும்பவும் ஒரு நாடு என்கிற அங்கீகாரம் பெறுகிறது. இன்னைக்கு அந்த குட்டி நாட்டுல எத்தனையோ நாடுகள் சுத்தி இருந்து தாக்கினாலும் அந்த ஒரு நாடு தாக்கு பிடிச்சு என்ன செய்யுது? நிற்குது. அப்ப தேவன் என்ன செய்யறார்? அந்த ஸ்திரியை பாதுகாக்கிறார். ஒரு நோக்கத்தோடு என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார் என்கிற விஷயத்தை நம்மால பார்க்க முடியும். இறுதியாக அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை என்ன செஞ்சுச்சு? பின்னாக ஊற்றி விட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை என்ன செஞ்சு? விழுங்கி கொண்டது. இன்னைக்கு இஸ்ரவேல் நாடுங்கிறது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறதுன்னா இந்த பூமியில இருக்கிற சில சாம்ராஜ்யங்கள் இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுது? ஆதரவா இருக்குது. அதனால அது என்ன பண்ணுது? ஆச்சரிய விதமாக அது பாதுகாக்க கட்டுக்கொண்டே வருகிறது. எல்லாம் தேவன் என்ன செய்கிறாரு? இவைகள் எல்லாம் செய்து வருகிறார். ஆமா, எனக்கு நிலைப்பாடுனா, பொதுவா நம்ம பார்க்கும்போது எந்த நாடும் சிறந்த நாடுன்னு சொல்ல முடியாது. நம்ம இந்தியாவில் பிறந்தனால நம்ம இந்தியாவை என்ன செய்கிறோம்? பொதுவாக நம்ம சில நாடுகளை பார்க்கும்போது இந்த நாடு அயோக்கிய நாடு, இந்த நாடு கெட்ட நாடு, சிலலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை ரொம்ப பகையான நாடாக காமிப்பாங்க. ஆனால் எனக்கு என்னமோ சிந்திக்கும் போது அமெரிக்கா என்கிற தேசம் ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டுப்படுத்துகிறது. ஆனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சில சமாதான உடன்படிக்கை அமெரிக்கானால தான் ஏற்படவே செய்யுது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சமாவது ஈரத்தோடு யோசிக்கிறவன். இன்னைக்கும் பாருங்களேன், நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் தூக்கி நிப்பாட்டுறவன் யாருங்க? நம்ம நாட்டுக்காரன் வாய்ப்பு கொடுப்பானா? நம்ம நாட்டில் ஒருத்தர் மூலிகை பெட்ரோல் தயாரிச்சாரு. அவர் பேர் என்ன? ராமர் பிள்ளை. எவனாவது அவர் கனப்படுத்தினானா? அவனை தூக்கி போட்டு மிச்சு விட்டாங்க. எவ்வளவு பெரிய அற்புதமான கண்டுபிடிப்பு. ஆனா அதை மதிக்க இந்த நாட்டில் யாருக்குமே என்ன இல்லை? மனசு வரல, மதிக்கக்கூடிய பண்பு இல்லை. ஆனா வெளிநாட்டுக்காரன் பார்த்தீங்களா, நம்ம அறிவை அவன் போற்றுவான், நம்ம பெருமைகளை எடுத்து உரைப்பான். நம்ம பெருமைகளை அவன் சுருட்டிட்டு போகணும் கூட நினைக்கிறது இல்லை. கால்டுவெல் வந்தாரு, அவருக்கு தேவையா தமிழினுடைய மகத்துவத்தை உலகத்துக்கு கொண்டு போகணும்ட்டு? அன்னைக்கு தமிழ் மொழியை நீச மொழின்னா,
நீச மொழினா என்ன தெரியுமா? ரொம்ப கேவலமான மொழி, பைத்தியகார மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல தமிழ் மொழியினுடைய மகத்துவத்தை கால்டுவெல் என்கிறவர் என்ன செய்வாரு? ஒப்பிலக்கணம் எழுதி ஐரோப்பா வரையும் கொண்டு போனார். எதுக்கு அவங்க எல்லாம் செஞ்சாங்க? நம்ம பெருமை அவன் தூக்கி நிப்பாட்டி நமக்குள்ள இருக்கிற மேன்மை என்னன்னா அவங்க காட்டுறாங்க. அந்த கிரேட் அவங்களே எடுத்துக்கல, நமக்கு இருக்கிற மகிமையை எடுத்து தூக்கி நிப்பாட்டுறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்க எடுத்து என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க, உயர்த்துறாங்க, நம்மளை கனப்படுத்துறாங்க. ஆனா நம்ம நாடு மதிக்குமா? அதெல்லாம் உண்மையா ஒருத்தன் தயாரிச்சானா அவனை தூக்கி போட்டு மிதிச்சு அவனை அழிச்சு அந்த வேலையை தான் நம்ம பார்க்கும். ஆனா இங்க இருக்க ஒரு கூட்டம் பேசும், நம்ம அறிவையெல்லாம் அவன் களமாண்டுக்கிறான். ஏன் தெரியுமா? விஞ்ஞானிகள்லாம் எடுத்து பயன்படுத்துறான். நம்ம தான் உலகத்திலே நம்பர் 1 அறிவாளிகள், அதனால அந்த அறிவு அவனுக்கு தேவை, அதனால யூஸ் பண்றான். டேய், இவனாவது நம்மளை எடுத்து பயன்படுத்துறானே உண்மை அப்படின்னு நினைக்கிறது இல்ல, இப்படி உல்டாவாவே நினைக்கிறது. அவன் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறான் வச்சுக்க. சரி, நீ பயன்படுத்தப்ப நீ பேசுற, நீ இங்க இருக்கிறவர்கள் கனப்படுத்து. நீ தான் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிற, அந்த பெருமை இந்த பெருமை எல்லாத்தையும் வச்சுட்டு அடுத்தவனை வந்து நசுக்கிறதெல்லாம் நீங்க எல்லாமே இருக்கிறான். அவனாவது நம்ம பெருமை எடுத்து என்ன செய்யறான்? பேசுறானே. அப்ப பொதுவா நம்ம பார்க்கும்போது அந்த நாடுங்கிறது ஓரளவுக்கு அந்த கிறிஸ்தவத்தையும் வேதத்தையும் உள்வாங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நாட்டில் இருக்கிற அதிபர்கள்லாம் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்களா? நிறைய அரசர்கள் வந்து பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப அந்த வேத வார்த்தைகள் அவங்களுக்குள்ள என்ன செய்யுது? கொஞ்சம் கிரியை செய்து, கொஞ்சம் அந்த சமாதான போக்கு, நாட்டை கொஞ்சம் அமைதியா வச்சிருக்கணும், போர்க்களம் வெடிக்காம பாத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அவங்க குண்டு தயாரிச்சுக்காங்க, அதுவும் சொல்லுவான். இப்ப அமெரிக்காவோட குண்டுலாம் என்ன பண்ணுவான்? அமெரிக்கா எப்பயுமே இங்க போட்டு போயிருப்பாங்க, தெரியுமா? அப்ப தன்னுடைய பாதுகாப்புக்காக என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் பெருசா இருக்கிறான். இப்ப அந்த ஒரு பயமுறுத்தோடு இருக்கணும், உங்களை விட என்கிட்ட எல்லாம் இருக்குடா, எல்லாம் இருக்குல்ல. அவன் என்னைக்கே முடிச்சு கட்டிட்டு போயிருக்கலாம் எல்லாத்தையும். ஏன் பண்ணல அவன்? ஏன்னா அவனுக்கு தெரியும். ஆனா இங்க உட்காந்துட்டு வாய்பின்னு பேசுறது, அவனை அயோக்கிய மாதிரி காட்டுறது இங்க. அதான் நான் பலமுறை சொல்லுவேன், யூதனுக்கு இவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லாத இருக்காது. இங்க இருந்து யூத விருப்பம், ஏன்டா விருப்பம்? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது உன் வீட்டுல ஏதாவது தொல்லை பண்ணானா, உன்னை அழிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சானா? நீ வச்சிருக்கிற பேனா முதற்கொண்டு யார் தான் தயாரிச்சது? யூதன் தயாரிச்சது. இங்க யூஸ் பண்ற எல்லாத்தையும் பார்த்தா யூதன் தயாரிச்சதை யூஸ் பண்ணிக்கிட்டு யூதனை இங்க கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பான். எதுக்கு கரிச்சு கொட்டான்னு இவனுக்கும் தெரியாது. ஆக மொத்தம் அவனுக்கு பிடிக்காது, அந்த வெறுப்பை விதைச்சுக்கிட்டே இருப்பான். காரணம் இல்லாமல் என்ன செய்யறது? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது. அப்ப நல்லா கவனிங்க, வேதாகமத்தில் இங்க என்ன நடக்குது? உலகம் அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு ஆதரவாக இன்றைக்கும் என்ன செய்கிறது? இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கிறோம். அப்ப என்ன நடக்குது? இப்ப வந்து இந்த ஸ்திரியை ஒண்ணும் பண்ண முடியல, இஸ்ரவேல் நாட்டு ஆண்டு வனாந்தரத்திலே கொண்டு போய் பாதுகாக்கிறார் அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே இப்ப நம்ம 12ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது இந்த வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் கிறிஸ்து இயேசுவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவருடைய யுத்தம் பண்ண என்ன பண்ணுச்சா? இப்ப என்ன நடந்துச்சு? இஸ்ரவேலை விட்டுட்டு ஒட்டு மொத்தமா உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் மேல பிசாசு என்ன பண்ணுச்சு? குறி வைக்க போயிருச்சு. ஒருவேளை இந்த பகுதி கடைசி நாட்களுடைய அடையாளமாக இருந்தாலும் கூட எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும் போது எது தோணுதுன்னா, திருச்சபை மேல குறி வச்சு திருச்சபை மேல யுத்தம் பண்ணிடுச்சுன்னு பார்க்கும்போது ரோம பேரரசு பாத்தீங்கன்னா கிபி 450க்கு மேல திருச்சபைக்குள்ள அக்னிய அக்கினியை என்ன பண்ணுச்சு? உள்ள கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சிலை வழிபாடுகள் உள்ள நுழைஞ்சிச்சு. கான்ஸ்டான்டின் மன்னன் ரட்சிப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சபைக்குள்ள உலகம் கலக்க ஆரம்பித்தது. யார் இதை கலந்தானா? ரோம பேரரசு தான். அது வரைக்கும் கிறிஸ்தவர்களை விரட்டி அடித்துக் கொண்டு கிறிஸ்தவர்களை அழித்துக் கொண்டிருந்த ரோம பேரரசு கான்ஸ்டான்டின் மூலியமாக ரோம பேரரசு முழுவதும் கிறிஸ்தவம் அதிகாரப்பூர்வமான மதமாக மாறிடுச்சு. இப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? கடவுள் அருவருக்கிற அநேக உலக விஷயங்கள் உள்ள வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ஸ்திரீ மரியாள் இல்லைன்ட்டு. எப்ப தெரியுமா மரியாள் வணக்கம் அப்படின்னு ஒரு வணக்கம் உள்ள நுழைஞ்சிச்சு? கான்ஸ்டான்டினுக்கு அப்புறம் தான். ஏன் தெரியுமா? ரோமர்களுடைய வழக்கம் என்னன்னா, பெண்களை கடவுளாக கும்பிடுகிற வழக்கம் நிறைய இருந்துச்சு. நிறைய பெண்களை வந்து அவங்க வழிபடுவாங்க. நீங்க வேதாகமத்திலே என்ன பண்ண முடியும்? அஸ்தரோத்தை நம்ம பார்க்க முடியும், அது மாதிரி தீனாலை நம்ம பார்க்க முடியும். பல பெண் தேவதைகளை ரோமர்கள் என்ன செஞ்சாங்க? வழிபட்டாங்க. இப்ப ரோமர்கள் பூரா கிறிஸ்டியானிட்டி ஏற்றுக்கொண்ட உடனே இவங்க காலங்காலமா அந்த பெண்ணை தெய்வமாக வழிபட்டு இருந்தாங்கல்ல, அதை சாக்ரிஃபைஸ் பண்றக்காண்டி அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா மரியாதை உள்ள கொண்டு வந்துட்டாங்க.
அதனால் வரைக்கும் 4 நூற்றாண்டுகளாக இயேசுவை மட்டுமே ஆராதித்து கொண்டிருந்த திருச்சபைக்குள்ள இப்ப ரோம பேரரசு மூலியமாக உலகம் கொஞ்சம் கலப்படமான, அன்னைக்கு பரிசுத்தவான்கள் இருந்தாங்க தான், அன்னைக்கு அவங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளல. அன்னைக்கே என்ன செஞ்சு 2 பிரிவாக பிரிந்துதான் இருந்துச்சு. ஆனா அதிகாரத்தன்மை யார்கிட்ட இருந்துச்சுன்னா கத்தோலிக்கத்துக்கிட்ட போனதுனால என்ன செஞ்சுனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுனா இந்த மரியாதை உள்ள என்ன செஞ்சிருச்சு, என்ட்ரி பண்ணிருச்சு. அங்க ஆரம்பிச்சதுதான். அன்னைக்கு மரியாதைகிட்ட குழந்தை இயேசுவை மடியில கொடுத்ததுதான் கத்தோலிக்க திருச்சபை. 2000 வருஷம் ஆகி என்ன பண்ணுது, இன்னைக்கும் மரியாள் மடியில இயேசு கிறிஸ்து குழந்தையாவே இருக்கிறார். இன்னைக்கும் குழந்தையாவே, குழந்தை இயேசு மரியாள் என்ன செஞ்ச பொம்மை, அந்த பொம்மையினுடைய அல்லையில யார் இருக்கிறா? இந்த வழிபாடுகள்லாம் எப்போ நுழைஞ்சுன்னா ரோமர்களுடைய அந்த வழிபாட்டு பெண் தேவதைகளுடைய இன்னொரு பிம்பமாக இந்த மரியாளை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். இது மரியாளுக்கே எடுக்காது. மரியாளை இதை என்ன செய்வாங்க, இருந்தா ஏத்துக்கிறவே மாட்டாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்து அது என்ன செஞ்சு ரோமர்கள் மூலியமாக இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. சோ இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது இதுக்கப்புறம் அந்த ஸ்திரியை விட்டு விட்டு கிறிஸ்து இயேசுவை தொழுது கொண்ட மற்ற சந்ததியாரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டது என்று பார்க்கும்போது ரோம பேரரசு திருச்சபைக்குள்ளே அநேக தீட்டானவைகளையும் அநேக தேவனுக்கு விரோதமான வழிபாடுகளையும் சடங்கு முறைமைகளையும் பொய்யான சில விஷயங்களையும் புகுத்தின விஷயத்தை இதை நாம் இணைத்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். மற்றொரு விஷயமாக இது கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய இன்னொரு விஷயமாகவும் என்ன செய்கிறது, அதையும் தொடர்ந்து வருகிற விஷயங்களாகவும் நம்ம என்ன செய்ய முடியும், இதிலே பார்க்க முடியும். ஆனா 13ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த யுத்தத்திலே யார் ஜெயிச்சா, அதனுடைய முடிவு என்ன, கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து 13ஆம் அதிகாரத்திலிருந்து வருகிற விஷயங்களை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சோ பல இடுக்கமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வலு சர்ப்பத்தினுடைய போர்க்களங்கள் இவைகள் எல்லாம் சந்தித்தாலும் கூட ஆண்டவர் தம்முடைய சபையோடு கூட இருந்து நம்மை வெற்றி சிறக்க என்ன செய்கிறார். ஏன்னா சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதாளத்தின் வாசல்கள் அவருடைய சபை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கும் சத்தியம் உள்ள சபைகள் பூமியில என்ன செய்யுது, நிலைச்சிருக்குது. பிசாசு பல தந்திரங்களை, போராட்டங்களை, கட்டுக்கதைகளை நம்ம இந்த செய்தியுடைய ஆரம்பத்தில் சொன்ன பாத்தீங்களா, பிசாசனுடைய அந்த வலு சர்ப்பத்தினுடைய கட்டுக்கதைகள், பல போராட்டங்கள், யுத்தங்கள் எல்லாம் திருச்சபையின் மீது நடத்தினாலும் தேவன் தம்முடைய சபையை என்ன செய்யறாரு, பாதுகாக்கிறார். நம் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொன்னதின் அடிப்படையில இன்றைக்கும் தம்முடைய சபையை ஆண்டவர் என்ன செய்கிறார், பூமியில சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிற விஷயத்தை நாம் வரும் அதிகாரங்களிலே நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம இந்த பகுதிகளில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒண்ணுதான், பிசாசு வலு சர்ப்பம் எவ்வளவு நம்ம கூட போட்டி போட்டு போராடினாலும் கர்த்தர் நமக்கென்று ஒரு பாதுகாப்பை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெயிக்க வைக்கிறார், வலு சர்ப்பத்தை தோற்கடிக்க வைக்கிறார், பிசாசனுடைய தலையை நம்மை கொண்டு என்ன செய்கிறாரு, நசுக்க வைக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கங்க, நம்ம யாரெல்லாம் யாரு, ஜெயிக்க பிறந்தவர்கள், தோற்க பிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் தேவனால் ஜெயமெடுக்க பிறந்தவர்கள். அதற்காகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதை மட்டும் இந்த கடைசி நாட்களில் உணர்ந்து எந்த பிசாசனுடைய தந்திர போராட்டமாக இருந்தாலும் என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர், அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட என்ன செய்வோம், தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், ஓடுவோம். மற்ற பகுதிகளை நம் அடுத்த வாரத்தில் என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். இப்ப நம்ம ஜெபிக்கலாம். சகோதரர் கிதியோன் இந்த நாளிலே கேட்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்தி நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக வளர்ந்து தேவனுக்கு சாட்சியாக இருக்கும்படி தேவன் இன்னும் அதிகமாய் நமக்கு கிருபை செய்யும்படி சகோதரர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கட்டும். நாமும் ஜெப சிந்தையிலே இருப்போம்.